ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில், அதுக்கப்புறமா அரண்மனையில் எடுத்த ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு பைக்கில் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்கள வச்சுட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போகலான்ற மாதிரி பிளான் 8:30 மணி வரைக்கும் இருக்குது. அதே 11 o'clock ஒரு ட்ரெயின் இருக்குது, அது வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸு. சரி, அதுக்குள்ளே போயிடலான்னு பார்த்தோம், ஆனால் போக முடியல. அதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் போயிருந்தோம். இங்கே திருச்சியில் 9:30 மணிக்கெலாம் பஸ் ஏறிட்டு தஞ்சையில் ஒரு 11 மணிக்கெலாம் ரீச் ஆகியாச்சு. திருச்சி டு தஞ்சை கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு குட்டி மினி பஸ்ஸை பிடிச்சி கோவிலுக்குள்ளே ரீச் ஆகியாச்சு. கோவிலை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அந்த காலத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய கோவிலை கட்டினாங்கன்னு நினச்சாலே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்தது. தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. கைலாசநாதர் ஆலயத்தை பார்த்து தான் இந்த கோவிலை கட்டணுன்ற எண்ணமே வந்ததாகவும் சொல்லப்படுது. ஃப்யூச்சரில் யாருமே இந்த மாதிரி ஒரு கோவிலை கட்டக்கூடாதுன்றதுக்காகவே மிக பிரம்மாண்டமாகவே இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய கோவிலை கட்டினது ரொம்பவே ஆச்சரியம் தான். தஞ்சையில் ஒரு மலை கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க மாமலைன்ற மலையை அறுத்து தான் இந்த கோவில் கட்டினதாக சொல்கிறாங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ பெரிய கல்லெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னே தெரியல. அந்த காலத்தில் எந்த ஒரு டெக்னிக்ஸும் இல்லாமல் 1000 யானைகளை வச்சு கல்லெல்லாம் கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இந்த காலத்தில் நிறையா டெக்னிக்ஸ் இருந்துமே ஒரு பாலம் கட்டினாலே கொஞ்சம் வருஷம்தான் வருது, அதுவும் கொஞ்ச நாள்லேயே உடஞ்சி போயிடுது. அந்த காலத்து மன்னர்கள் மக்களுக்காகவே உழைச்சாங்க. ஆனால் இப்போ இருக்க கேள்விக்குறி தான். இவ்வளோ பெரிய ஒரு கோவிலை கட்டி முடிக்கிறதுக்கு டோட்டலாகவே 7 years தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1003ஆம் ஆண்டில் கட்டப்பட்டு 1010ஆம் ஆண்டில் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் கட்டுறதுக்கு எத்தனை அடி பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்கன்னா வெறும் 5 அடி பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்காங்க. அதுவும் கட்டும்போது ஒவ்வொரு பாறைக்கும் நடுவில் ஒரு நூல் அளவு கேப் விட்டு கட்டியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து கயிற்று கட்டில் நுட்பம் சொல்லி வச்சுருக்காங்க. நிஜமாலுமே அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே கிரேட் தான். அவங்கள பாராட்டியே ஆகணும், சொல்ல வார்த்தைகளே இல்லை. இந்த கோவிலுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாருமே தாங்கிட்டு இருக்க காசு, பணம், நகைன்னு சொல்லிட்டு இந்த கோவில் கட்டுறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு வயசான பாட்டிக்கிட்ட வந்து நகை, பணம்னு எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு, அதனால் வேலைக்கு போகவும் முடியாது. அதனால் அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. தன்னால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்கிறவங்களுக்காக தன்னால் முடிஞ்ச தண்ணி, மோர் இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்த ராஜராஜ சோழன் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க. என்னால் இந்த கோவிலுக்காக நகை, பணம்னு எதுவும் கொடுக்க முடியல, அதனால் என்னால் முடிஞ்ச சிறு சிறு உதவியை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ராஜராஜ சோழன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோபுரத்தில் உச்சியில் அந்த கலசம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த பாட்டியோட பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்காக வேலை பார்த்தவங்க, உதவி செஞ்சவங்க, நடனம் ஆடினவங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க பேர் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தோடைய பேரையுமே கல்வெட்டில் பொறிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கலசத்துக்குள்ளே தானியங்கள்லாம் வச்சுருக்காங்க. இயற்கை பேரிடர், சூறாவளி, புயல் இந்த மாதிரி வந்து விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னா அந்த டைமில் அந்த கலசத்தில் இருக்க தானியங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதோட ஆயுட்காலம் வந்துட்டு 12 வருஷம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குடமுழுக்கு விழா நடத்திட்டு மறுபடியும் புது தானியங்களை வந்து நிரப்புவதாக சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி கொஞ்சம் கோவில் கூட்டமாக தான் இருந்தது. எப்படி ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கிட்ட நின்று தான் சாமியை பார்த்துட்டு வந்தோம். கரெக்டாக ஒரு 2 மணிக்கெல்லாம் வெளியே வந்துட்டோம். மதியம் வந்து அங்கவே அன்னதானம் போட்டிருந்தாங்க. வெண்பொங்கல், தயிர் சாதம், கேசரி, புளி சாதம், குஸ்கா, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்வீட் ரெசிபியுமே வச்சுருந்தாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. கோவில் சாத டேஸ்ட்டுக்கு எதுவுமே அடிச்சுக்க முடியாது, அந்த மாதிரி தான் சொல்லணும். அதுவும் தம்பி பாப்பா 2 பேரும் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் உங்கள் அப்பா தான் ஊட்டி விடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க அப்பா தான் 2 பேத்துக்கும் வந்து ஊட்டி விட்டாங்க. வெளியே கூட்டிகிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து அரண்மனைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். எனக்கு வந்துட்டு அரண்மனை எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து போயிருக்காங்க. ரொம்ப கிட்ட தான், நடந்தே போயிடலான்னு சொன்னாங்க. ஆனால் அது போகுது போயிட்டே இருக்குது வாலு மாதிரி. அன்னைக்குன்னு பார்த்து வெயில் வர ரொம்ப, அதுக்கு முன்னாடிலாம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகிற அன்றைக்கி நல்லா வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு தான் போயிருந்தோம். இந்த அரண்மனையுமே சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான இடம் தான். ஆனால் நாங்கள் கொஞ்சம் இடம் தான் பார்த்தோம், ஒரு சில இடம்லாம் பார்க்கவே இல்லை. அதுவும் விசுவல் லைப்ரரிலாம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு போகவே இல்லை. இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு ஏசியாவிலே பழமையான சரஸ்வதி மஹால் இருக்குது. இதில் வந்துட்டு 49,000க்கும் அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஓலைச்சுவடிகளாக இருந்தது. அதுவும் ரொம்ப குட்டி குட்டியான ஓலைச்சுவடிகளாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அப்புறம் நீட்டான ஓலைச்சுவடியுமே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண தபால் பையுமே இருந்துச்சு. போய் பாருங்கள், நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது.
பல நூற்றாண்டுகள் முன்னாடி உள்ள சிலைகள், செப்பு காசுகள் எல்லா கலெக்ஷனுமே இங்கே வச்சுருக்காங்க. தஞ்சை பெரிய கோவிலுக்கு அப்புறமா நாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம்னா தஞ்சை அரண்மனை தான். ரொம்ப அழகான ஒரு இடம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு விசுவல் லைப்ரரியில் டெய்லி ஷோஸுமே நடந்துகிட்டு இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா 10:30 மணியில் ஒன்று நடக்குது, 11:00 ஒன்று நடக்குது. இதே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 12:00 4:30 5 ஷோஸ் வந்து நடத்துகிறாங்க. அங்கே வந்துட்டு புத்தக கண்காட்சிலாம் நடத்தியிருந்தாங்க. தம்பி பாப்பாவுக்கு தேவையான சார்ட் வந்து வாங்கியிருந்தோம். மொத்தம் வந்து 12 சார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ரேட் வந்து 200 சம்திங் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்துட்டு உயிரெழுத்து, மெய் எழுத்து, ஷேப்ஸ், கலர்ஸ், டேபிள்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. அனிமல்ஸு எல்லாமே இருக்குது. ஆனால் இது வாங்கி அவங்கக்கிட்ட எத்தனை நாள் இருக்குன்றது தான் என்னுடைய டவுட்டே. இந்த அரண்மனைக்கான டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஓரளவுக்கு எல்லா இடத்தையும் பார்த்ததுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்பிட்டோம். தம்பி பாப்பாவுக்கு தான் ரொம்ப டயர்டாயிடுச்சு, மூஞ்செல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோலேயே போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மினி பஸ்ஸை பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயாச்சு. அரண்மனை போயிட்டு சிவகங்கை பார்க்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே வந்து ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து பார்த்துட்ருக்கறதா சொன்னாங்க. அதனால் அங்கே போக முடியலை. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக அங்கே சுற்றி பார்க்கணும். ட்ரெயினில் போகிறதுக்கு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ட்ரெயின் வர வரைக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ட்ரெயின் வரலை. கரெக்டாக ஒரு 5:30 தான் ட்ரெயின் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் ட்ரெயினில் ஏறி பார்த்தா இடமே இல்லை எங்களுக்கு. தம்பி பாப்பா வேறு சோர்ந்து போயிருந்தாங்க. இவங்கள வச்சுட்டு நாம் எப்படி ட்ரெயினில் போகிறதுன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வந்தாச்சு. இதே நாங்கள் 2 பேருனா நின்றுட்டே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்திருப்போம். ட்ரெயினில் போகிறதுக்கு டிக்கெட் வேறு எடுத்தாச்சு. அதுவுமே வேஸ்ட்டு தான். தம்பி தான் பாவம் ஏமாற்ற போயிட்டான். நம்ம ட்ரெயினில் போவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வரைக்குமே அம்மா ட்ரெயின் கேட்டுகிட்டே இருந்தான். இப்போ வரைக்குமே அவன் வந்துட்டு அந்த ட்ரெயினை வந்து மறக்கவே இல்லை. அம்மா ட்ரெயின் சொல்லிகிட்டே இருக்கான். கண்டிப்பாக அடுத்த வாட்டி போகும்போது அவனை ட்ரெயினில் ஒரு வாட்டியாச்சும் கூட்டிகிட்டு போயிடணும். அன்றைக்கி வந்துட்டு வெயில் ரொம்ப அடித்ததுனால ரொம்ப தாகம் எடுத்துகிட்டே இருந்தது. எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் அந்த தாகம் வந்து அடங்கவே இல்லை. அதனால் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலாமேன்னு வாங்கியிருந்தோம். ஆனால் வாயில் வைக்கவே முடியல. அந்தளவுக்கு நல்லாவே இல்லை டேஸ்ட்டு. ஏதோ தண்ணியில் வந்துட்டு சர்க்கரையை கலந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கரும்பு ஜூஸ் மாதிரியே இல்லை. சரின்ட்டு பஸ்ஸு நிற்கிற இடத்துல வந்து கடலை விற்றுட்டு இருந்தாங்க, மசாலா கடலை மாதிரி. அது வாங்கியிருந்தா அது வந்துட்டு ஊச நாற்று அடிச்சுது. 20 ரூபா காசு தான் வேஸ்ட்டு. சுத்தமாக நல்லா இல்லை. அதை அப்படியே தூக்கி போட்டுட்டேன். இந்த மாதிரி கெட்டுப்போன ஒரு பொருளை மனசாட்சியே இல்லாமல் எப்படி தான் மற்றவங்களுக்கு விற்கிறாங்கன்னே தெரியல. இதனாலே கடையில் சாப்பிட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி நைட்டு கடையில் தோசை தான் சாப்பிட்ருந்தோம். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.